भूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। जय भोल सद्गुरुनाथ महाराज की जय। பறந்து தான் வர முடியும் போல இருக்கு. ஒரு மணி நேரமாக ரோட்டில், அதனால் நீங்கள் காத்திருந்து ஓம் சதாசிவசமாரம்பாं शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। मन्त्रम् 1, 2, 12 पेज नंबर 11। परीक्ष्य लोकान् कर्मचितान् ब्राह्मणो निर्वेदमायात् नास्त्यकृतकृतेन तद्विज्ञानार्थं स गुरुमेवाभिगच्छेत्। समित्पानिः श्रोत्रियं ब्रह्मनिष्ठम्। अथर्वण வேதத்தில் வரக்கூடிய முண்டக உபனிஷத் ஒரு சாதகனுடைய, சாதகன் சொன்னா யாரு மோட்சத்தை தேடி மொத்த வாழ்க்கையும் மோட்சத்திற்காகவே வாழுகின்றானோ அவன் சாதகன். அப்படிப்பட்ட சாதகனுக்கு எது மோட்சத்திற்கான சாதனம், லட்சியத்திற்கான என்ன சாதனம் அப்படிங்கிறது வழி அமைச்சு கொடுக்கறது உபனிஷத். இங்கேருந்து இப்போ மயிலாப்பூர் போகணுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, நிறைய வழி இருக்கும். ஆனால் மயிலாப்பூர் போகிற வழியில் போகணும், சரியா? இங்கே என்ன எதுக்கு இந்த உதாரணம் அப்படின்னா, எப்படி வேணால் போனாலும் இல்லை, மயிலாப்பூர் போகிற வழியில் போகணும், ஆப்போசிட்டாக எங்கேயும் போயிடக்கூடாது. இல்லை வேறு ரூட்டில் போய் மயிலாப்பூர் ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. புரியுறது இல்லையா? மயிலாப்பூர் ரோட்டில் போகணும், கரெக்டாக. அப்போது மோட்சம் எனக்கு வேணும், ஆனால் எனக்கு எது சௌரியமோ
எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை நான் வந்து அதில் நான் அந்த சாதனையை நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. மயிலாப்பூர் போக முடியாது, அவ்வளோதான். அப்போது உபநிஷத்து என்ன சொல்கிறது, நீ சரியான இடத்துக்கு போகணும், சரியான வழியில் போகணும், டெஸ்டினேஷனும் கரெக்டாக இருக்கணும், அதோடைய ரூட்டும் கரெக்டாக இருக்கணும், எங்கேயுமே தப்பாக போயிடக்கூடாது. அதனால என்ன அப்படின்னா நிறைய விதமான மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது. கர்மத்தினால மோட்சம், கர்மத்தையும் மெடிடேஷன் உபாசனையும் சேர்ந்து பண்ணால் அதனால மோட்சம், அப்படி வந்து நிறைய சித்தாந்தம் நிறைய ஃபிலாசபி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கர்மத்துடைய டோட்டல் பர்பஸ் என்ன, உபாசனா அல்லது மெடிடேஷனுடைய டோட்டல் பர்பஸ் என்ன, இது எல்லாத்தையும் சொல்லி அது கொடுக்கக்கூடிய பலன் நாம் எதிர்பார்க்கறது என்னது, நிரந்தரமான சந்தோஷம், நிம்மதி, எதனாலையும் பாதிக்கப்படாமல் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கர்மா உபாசனுடைய பலன் வந்து நிஜமாகவே தாத்காலிகம், டெம்பரரி. அது 10 வருஷமாக இருக்கலாம், 100 வருஷமாக இருக்கலாம், இல்லை 2 ஜென்மாவாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா கண்டிப்பாக கர்மாவும் சரி உபாசனாவும் சரி நம்மளை சம்சாரத்திலேயே வைக்கும். முக்கியமான பாயிண்ட், கர்மா உபாசனா நம்மளை சம்சாரத்திலேயே வைக்கிறது. சம்சாரத்திலேயே வைக்கிறதுனா என்ன அர்த்தம், எனக்கு ஏதோ ஒன்று நடந்து நிம்மதி வேண்டும், என்னெல்லாமோ செஞ்சு எதெல்லாமோ அடைந்து என்னை நான் திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும், நான் இப்போ அதிருப்தி அபூர்ணனாக இருக்கின்றேன் அப்படிங்கிறது நானுங்கிறவுடைய அறிவு இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்திற்கும் உடம்புக்கும் இந்த சூழ்நிலைக்கும் உட்பட்டு இருக்கும். உடம்புக்கு உலகத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு லிமிட்டடாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய சந்தோஷம் என்னுடைய நிம்மதிக்கு பல விதமான விஷயங்களில் நான் சார்ந்திருப்பேன். எனக்கு இதெல்லாம் இல்லைனால் சுகம், இதெல்லாம் இருந்தால் சுகம், இதெல்லாம் இல்லைன்னா துக்கம், இதெல்லாம் இருந்தால் துக்கம். இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இது கண்டினியூ ஆகிட்டே போகும். புரியுறதா? நீங்கள் இந்த 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 ஸ்ட்ரகிள் உங்களுக்கு புரியுறதா? இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கணும். என்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் இதில் எல்லாத்துலேயும் டிபெண்ட்டாக இருக்கிறது. அப்போ நான் டிபெண்ட்டாக இருக்கேன், இதுக்கு பேர் சம்சாரம். நான் லிமிட்டடாக இருக்கேன். இப்படி 2-3 பேரை பார்த்தேன்னா அவர்கள்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லை, அவரை மாதிரி நான் ஆகணும், இது மாதிரி நான் ஆகணும், இந்த மாதிரி மாறணும். இந்த என்டையர் தாட் பேட்டர்ன் இருக்குல்ல, இது வந்து சம்சாரம். அப்புறம் என்ன முக்கியமாக, எப்படி நான் ஒரு நாள் செத்து போயிடுவேன் இல்லையா? நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பேன், சாகவே மாட்டேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? தேங்க்யூ அப்படி சொன்னாலும் அப்படி நான் அப்படியே இருக்கணும் அப்படின்னா எனக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம். இதெல்லாம் இப்படிலாம் இருந்துகிட்டே இருந்தால் இருக்கும். இதெல்லாம் ஆப்போசிட்டாக மாறிடுதுன்னா எப்போ தான் என்னை கூட்டிகிட்டு போவானோ, இங்கே வேற இருக்க வேண்டியிருக்கு. அப்போ சாகாவரம் கொடுத்தாலும் நிறைய கண்டிஷனில் டிபெண்ட்டாக இருக்கிறது. அப்போ நம்ம என்னதான் கர்மத்தை செய்து பலவிதமான பலன்களை அடைந்தால் கூட என்ன ஆயிடுறது, சம்சாரம் கண்டினியூ. சரி, உபாசனா பண்ணுறேன், நிறைய விதமான தியானங்கள் இருக்கிறது, சித்தி வரும் அப்படின்னா பிள்ளையார் வரும், அப்படின்னா சிவலிங்கம் வரும், கையை திறந்தா சிவலிங்கம், இப்படின்னா விபூதி வரும். இப்படி ஹாய் சொல்லுவாள்ல, நான் இப்படி ஹாய் சொன்னேன்னு அவங்க மேலே விபூதி கொட்டித்தரேன், எப்படி இருக்கும்? ஒரே கூட்டமாக இருக்கும் இங்கே. இப்போ அவர் கை காட்டினா விபூதி விழுறது, இப்படி எல்லாம் சித்தி சக்தியெல்லாம் இருக்கிறது. ஆனால் என்ன, சம்சாரம் கண்டினியூ. இப்படி கை காட்டுறது ஒரு 10 நாள் கழிச்சு கொஞ்சம் கம்மியாக விழும் விபூதி. அப்போனா என்ன, அவர் இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், சக்தியாக வளர்த்துருக்கணும், குறைஞ்சுட்டே போகும். பர்சில் 500 நாள் 500 ரூபா எவ்வளோ நாள் தங்கியிருக்கோம், எவ்வளோ நாள் இருக்கும் இல்லையா? குறைஞ்சுட்டே போகும். அதே போல் எந்த சித்தியாக இருந்தாலும் மெடிடேஷன் கூடிய அந்த பலனை கிடைச்சாலும் அப்படிதான். சரி, கர்மமும் உபாசனையும் அல்லது மெடிடேஷனையும் தியானத்தையும் சேர்ந்து நான் பண்ணுறேன், பிரம்மலோகத்துக்கு போகலாம் அப்படின்னாக்க அங்கே போனாலும் என்ன பார்த்தோம் போன கிளாஸு, அங்கேயும் போய் நீங்கள் கிளாஸ் கேட்கணும். அதனால் இங்கேயே வந்து கிளாஸு வந்துடுத்துன்னா
அட்லீஸ்ட் அங்கே போகிற டைமாவது மிச்சம். அப்போது சுற்றி சுற்றி என்ன பண்ணாலும் ஞானத்தினால தான் மோட்சம். நானிய பந்தா வித்யதே ந அயனா, நானிய பந்தா வித்யதேயனாய ந அந்யா, வேற ஒரு வழி கிடையாது. எதற்கு? நான் நேச்சுரலாக விரும்புகின்ற மோட்சத்திற்கு. கரெக்டா? வேற வழி கிடையாது. அப்போ ஞானத்தினால தான் மோட்சம். அப்போ அபராவித்யா எது கர்மத்தையும் உபாசனத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டி அதை பற்றி ஸ்துதி பண்ணி அதோடைய ரிச்சுவல்ஸ் என்ன, என்ன பண்புகள் நேர்ந்து செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு கர்ம விதியை சொல்லி, கர்ம விதி மட்டும் இல்லாமல் உபாசனையையும் சொல்லி அதோடைய பலனையும் சொல்றது. என்டையர் அபராவித்யாவுடைய பிரயோஜனம் என்னவா இருக்கிறது அப்படின்னா, காமியமா பண்ணினோன்னா இந்த லோகத்தில் இருக்கிற சுகப்பிராப்தி, பரலோகத்தில் இருக்கக்கூடிய சுகப்பிராப்தி நல்லா தானே இருக்கு. ஆனால் சுகப்பிராப்தி அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் இப்போ இல்லை, ஒரு காலத்தில் அடையிறோம். ஒரு காலத்தில் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மற்றொரு காலத்தில் அது விட்டு போயிடும். எது ஒன்று வருகிறதோ, எதை ஒன்று அடைகிறோமோ அது என்ன ஆயிடுறது? நம்மளை விட்டு ஒரு நாள் விட்டு போகிறது. அப்போ ஆகமா பாயினகா, அரைவல் டிபார்ச்சரா இருக்கிறது. உடம்ப அடைஞ்சிருக்கோம், ஒரு நாள் போயிடும். லோகத்தை அடைஞ்சிருக்கோம், ஒரு நாள் போயிடும். வீடு, சொத்து, பத்து, ஆஸ்தி நான் சொல்லவே வேண்டாம் இல்லையா? பரம்பரை பரம்பரையா இருந்தால் என்ன ஆகிறது? ஒரு நாள் போயிடும். அஃப்கோர்ஸ் பரம்பரை பரம்பரையானா ஒரு ஓனர் கிடையாது, அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் தான் அனுபவிக்க முடியும், இல்லை நம்ம போயிடுவோம் இல்லையா? எனி லோக பிராப்தி, எனி சுக பிராப்தி அனித்யம். அப்போ கர்மா உபாசனா எது அபராவித்யா கொடுக்கிறதோ அதோடைய பிரயோஜனம். அப்போ அதுக்கு இதுதான் பிரயோஜனம்னா வேற என்ன பிரயோஜனம் அதுக்கு அப்படின்னா, நிஷ்காமியமாக பண்ணினோமே ஆனால், புலனின் அர்த்த காமத்துக்கு இல்லாமல், புலன் சுகத்திற்கு இல்லாமல் என்னுடைய மன பக்குவப்பட வேண்டும், மோட்ச புருஷார்த்தத்துக்கு என்ன நான் தகுதி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்திற்காக அபராவித்யா எப்படி அமையிறது? சூப்பர் சூப்பர் சாதனையா அமையிறது. அப்போ அபராவித்யா அல்லது கர்ம உபாசனா மோட்சத்தை கொடுக்காது. கர்ம உபாசனா இல்லாமல் மோட்சம் நாட் பாசிபிள். அப்போ அதற்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது, முக்கியத்துவம் இருக்கிறது, அதே நேரத்தில் அதற்கான லிமிட்டேஷனும் இருக்கிறது. அப்போ கர்மாவுடைய மேக்சிமம் பலன் என்னவா இருக்கும் அப்படின்னா சித்த சுத்திகி, மன தூய்மை. உபாசனுடைய பலன் என்ன? அப்படிப்பட்ட தூய்மையான மனதில் உபாசனை செய்யப்பட்டதனால் மனது ஏகாகிரதம் கொள்ளும், ஒருமுகப்படும், இன்டகிரேட்டட் மைண்டா இருக்கும். அப்போ நேச்சுரலா ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கும் அதில் மனசை முழுமையாக செலுத்துவதற்கும் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போனாலும் கண்ணு, மூக்கு, காது, தலை எல்லாம் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். அப்படி முடியறதா? ஃப்ரீ தண்ணியில் முதக்கிற மாதிரி இருக்குது மைண்டு, இப்படி போயிட்டே இருக்கு. அந்த பொம்மை ஒன்று இருக்கும், கொல்லுவில் வச்சிருப்பேன், டிங் 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 ஆடிண்டே இருக்கும், தஞ்சாவூர் பொம்மை. அப்படி இருக்கு. ஏன் இப்படி தலை இப்படி போகிறதுன்னா மைண்ட் அங்கே போகிறது. அப்போ ஒரே இடத்துல ஒரே விஷயத்தில் ஒரு 1/2 hour 20 நிமிஷம் 1 மணி நேரம் நிதித்தியாசனத்தில் எந்நேரமும் ஒரே விஷயத்தில் மனதை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா அப்படி ஃபோக்கஸ்டு மைண்டு உபாசனாவுடைய பலனாக இருக்கும். புரியுறதில்ல? அப்படிப்பட்ட பக்குவமான மனசில் என்ன சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ண வேண்டும். அதனால தான் சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்கிறது. அப்போ அபராவித்யாக்கும் பராவித்யாக்கும் இருக்கக்கூடிய, பராவித்யா சொல்கிறேன் அது என்னது மறந்துடலன்னு நினைக்கிறேன் இல்லையா? பிரம்ம வித்யா, ஆத்ம வித்யா, மோக்ஷ வித்யா இல்லையா? அதற்கு இருக்கக்கூடிய பிரிட்ஜு எப்படின்னா, கர்ம உபாசனாவை காமியமாக பண்ணுவதை நிறுத்திவிட்டு அதே கர்ம உபாசனாவை சாதன சதுஷ்டய அதிகாரத்துவத்துக்காக செய்வது. அப்படி செய்தோமே ஆனால் அபராவித்யா பராவித்யாவுக்கான பிரிட்ஜ் ஆகிறது. அர்த்த காமத்திலேருந்து மோட்சத்துக்கு எது பிரிட்ஜு?
தர்மா. தர்மா சொன்னா கர்மா, கர்மா சொன்னா நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? நிஷ்காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா அப்படி புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு யோக்கியதா பிராப்தி ஆகும், யோகியதா கிடைக்கும். அதுல நம்ம கிளாஸை கேட்டு படிச்சோம்னா டக்குன்னு புரிஞ்சிடும். ஞானம் உபனிஷத் சொல்றது குதிரையில இந்த கால் எடுத்து அந்த அந்த சைடில் போடுற நேரம் தானா. அதற்கான தகுதியை பெறுவது தான் மிக மிக கடினமாக இருக்கிறது. எவ்வளவோ நமக்கு அதுவும் இந்த காலத்தில் ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கிறது, சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? அது நமக்கு தெரியாமையே நம்ம பண்ணுறது நம்ம கரெக்டுன்னு தோணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும். புரியுறதா? அப்போது அதனால் உபனிஷத்து என்ன பண்ணுறதுன்னா, பிரம்மலோகா தபஸ்ரத்தேயே என்ன ஆரண்யே உபாசனே சாந்தா வித்வாம்சா பைக்ஷச்சர்யாம் சரந்தः சூரியத்வாரேன தே விரஜாः பிரயாந்தி யத்ராமிருத ச புருஷோஹ அவ்யயாத்மா. பிரம்மலோகத்திற்கு போய் அங்கே சூரியதோரத்தில் பிரம்மலோகத்திற்கு போனாலும் எவன் தபஸ்ரத்தா கர்ம உபாசனையை செய்கின்றானோ அவன் அந்த லோக பிராப்தி எவ்வளோ நாள் இருக்க முடியும்? புண்ணியம் இருக்கிற மட்டும் இருக்க முடியும், பலன் முடிகிற மட்டும் இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறது உபனிஷத்து? கீதையிலையும் சொல்லிட்டு முன்னாடியும் சொல்லியிருக்கு, இமாம் லோகம் ஹீனதரம் வா விஷந்தி க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி. கீழே விழுந்துருவான். அப்போ என்ன, அதை எப்படி சொல்கிறது? திரும்பி ஜனனம், திரும்பி மரணம், ஜன்மா ஜன்மா, சம்சாரம் கண்டினியூ. புரியுறதா? அப்போது 12வது மந்திரம் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, இந்த அபராவித்யாவை நம்ம நிஷ்காமியம்னு ஜென்ரலாக சொல்லிட்டோம். இந்த அபராவித்யாவை என்ன செய்து நம்மளுடைய புத்தியை, அறிவை, ஆற்றலை பயன்படுத்தி இந்த அபராவித்யாவை எப்படி நம்ம கையாளினோம்னா அது நமக்கு விவேக, வைராகிய, சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம் இந்த விஷயங்களை நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் என்னது? அப்படிப்பட்ட குவாலிஃபைடு பர்சன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த 12வது மந்திரம் நமக்கு பராவித்யாவுக்கும் அபராவித்யாவுக்கும் 12, 13 இதற்கு பிரிட்ஜாக இருக்கிறது. புரியுறதா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பரீட்சை அப்படின்னு என்ன? பரீட்சை, எக்ஸாம்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று என்னது? பரீட்சை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கிறது. அது என்னது அப்படின்னா, நாம் பரிசீலனம் பண்ணணும், நாம் ரிசர்ச் பண்ணணும், நாம் அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா? எப்படி அனலைஸ் பண்ண முடியுமா? எதை அனலைஸ் பண்ணணும்? கர்ம, லோகான், சிதான், 3 வார்த்தை இருக்கிறது. கர்ம அப்படின்னா எல்லா விதமான கர்மத்தை அனலைஸ் பண்ண, ஆக்டிவிட்டியை அனலைஸ் பண்ண. அப்புறம் லோகான், லோகான்னா என்ன அர்த்தம்? இங்க லோகம் இல்லை, இந்த இடத்துல லோகான்னா கர்ம பலனை. புரியுறதா? அதற்கான லட்சணம் இங்க கொடுத்துருக்கு. என்னது அப்படின்னா, லோக்கியதே அனுபூயதே இது லோகாக, எல்லா விதமான அனுபவங்களாக அமைகின்ற விஷயம் லோகாக. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எது எனக்கு கர்ம பலனாக அமைகிறதோ அது கர்ம பலன், அது லோகான். அப்போ யார் இதை பரிசீலனம் பண்ணுவா? யார் இப்படி ரிசர்ச் பண்ணுவா? எப்படி இந்த கர்மாங்கிறது எப்படி இருக்கிறது? கர்ம பலன் எப்படி இருக்கிறது? சித்தான் அப்படின்னா அடைஞ்சது, அக்வயர்டு, அடைஞ்ச விஷயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது யாரு இதை ரிசர்ச் பண்ணுவான்னா, பிராமணஹா. அப்போ யாரு சாதகன்னு சொன்னோமோ, யாரு மோட்ச பிராப்திக்காக பாடுபடுகின்றானோ அவன் பிராமணன். புரியுறதா? பிரம்மத்தில் நிலைத்து நிற்கின்றவன் பிராமணன், பிரம்மத்திற்காக பாடுபடுகின்றவனும் பிராமணன். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், எந்த குலத்தில், எந்த ஜாதியில், எங்கு உலகத்தில் எங்கு இருந்தாலும் இந்த விஷயத்திற்காக வந்துட்டான்னா பிராமணன். இன்னொரு அர்த்தம் என்ன? யாரு வேத நெறிப்படி வாழுகின்றானோ, மந்திரம் தெரிய வேண்டாம், புனஸ்காரம் தெரிய வேண்டாம் இல்லையா,
ஆனால் வேத நெறிப்படி அந்த பண்புடையவனாக இதெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அப்படி மனதளவில் யார் வாழுகின்றானோ அவனும் பிராமணன், அவன்தான் வைதிகன், அவன்தான் ஆஸ்திகன். பூணல் மட்டும் போட்டுண்டு நித்தியபடி அனுஷ்டானம் பண்ணிண்டு அந்த கிரியானால மட்டுமே பிராமணன் கிடையாது. கிரியா அதற்கான அடையாளம். மனதளவில் குணத்தளவில் எவன் உயர்ந்திருக்கின்றானோ, எது வேதம் சொல்லுகின்ற பரோபகாரமாக அஹிம்சாவாக எப்படி அவன் எல்லா பூத்தங்களிலும் ரட்சிக்கிறானோ, எல்லாவற்றுக்காகவும் வாழுகின்றானோ, யார் எங்கே இருந்தாலும் அவன் பிராமணன். அப்போ வைதிகன் ஆஸ்திகன்னா இவா ஆஸ்திகா. அப்போ எங்கேயோ ஒரு குடிசையில் எங்கேயோ ஒரு அவன் பள்ளு பறையனா இருந்தாலும் அவன் பிராமணனாக இருக்கலாம். இத்யேஷா மனிஷா மம சாண்டாலோஸ்து குரோஸ்து மம இத்யேஷா மனிஷா மம. மனிஷா பஞ்சகத்தை சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட கருத்துடையவன், இப்படிப்பட்ட அறிவுடையவன், இப்படிப்பட்டவன் அவனே எனக்கு குரு, அவனே பிராமண சிரேஷ்டன் அப்படின்னு ஆதிசங்கரருடைய ஸ்லோகங்கள் புரியுறதா? அப்போ பிராமணன்னா இது வைதிகா. அப்போ பொதுவாக எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னா, ஜென்ரலாகவே நமக்கு புலன் இன்பத்தில் அட்ராக்ஷன் இருக்கும். நேச்சுரலாகவே மனுஷ ஜென்மா அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகளில் நமக்கு அட்ராக்ஷன் இருக்கும். அதில் நம்மளுடைய ஈடுபாடு எதில் இருக்கும்? இது அடையலாம், இந்த சுகத்தை அடையலாம், இந்த சந்தோஷத்தை எப்படி அடையிறது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. பணத்தை அடையலாமா, புகழ் அடையலாமா, உற்றார் உறவினர் அடையலாமா, என்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமா, 2 கல்யாணம் பண்ணிக்கலாமா, நேம் பேரு புகழ் இல்லையா? அப்போ சந்தான பிராப்தி, எல்லா விதமான உலகிய விஷயம் எதற்காக அப்படின்னா என்னுடைய இன்பத்திற்காக. அதுதான் முதல் ஸ்டேஜ் லைஃப்ல. ஆனால் பகவான் என்ன சொல்றது, வேதம் என்ன சொல்றதுன்னா அதெல்லாம் பண்ணு, ஆனால் தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணு, தார்மீகமாக அதெல்லாம் மேற்கொள், ரைட்டியஸாக பண்ணு, என்ன முறையில் எந்த பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றது. அதனால என்ன, நம்ம மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறோம், அவஹந்தி ஹோமம் பண்ணுறோம், எல்லா விதமான ஹோமம் பூஜை எல்லா யாகம் என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறோம், அதில் ஒரு பெரிய சங்கல்பம் இருக்கிறது. எனக்கு இது வேணும், எனக்கு இந்த ஆரோக்கியம் வேணும், எனக்கு இந்த பேரு புகழ் வேணும், என்னுடைய சத்ரு இல்லாமல் போயிடணும், எல்லாமே காமியமாக செய்யப்படுகிறது. ஸ்ரீ ஹோமம் இருக்கிறது. என்ன ஸ்ரீ ஹோமம்? நிறைய பணம் வரணும்னு ஹோமம் இருக்கிறது. என்ன வேணால் பண்ணலாம். புத்திர காமேஷ்டி யாகம் இருக்கிறது. புத்திரன் இல்லைன்னா புத்திரன் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுடைய வைதிக கர்மா தான், வைதிகமான வாழ்க்கை தான். புரியுறதா? இது எல்லாம் பண்ணினால் கூட என்ன பண்ண சொல்றதுன்னா, இந்த ஆக்டிவிட்டியில் இருந்து கொண்டே பரீட்சை பண்ணு, கொஞ்சம் யோசிச்சு பார், அந்த கர்மத்தை யோசிச்சு பார், கர்ம பலனை யோசிச்சு பார், பரீட்சை எக்ஸாமின் பண்ணு. கர்ம பலன் எனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுத்துருத்தா, கர்மம் பண்ணும்போதே எனக்கு எப்படி இருந்தது, ஜாலியாக இருந்ததா, கஷ்டப்பட்டேனா, இல்லை இந்த கர்மா எனக்கு நிரந்தர பாதுகாப்பை கொடுத்துருத்தா, இதெல்லாம் யோஜிப்பா யோஜி அப்படின்னு உபநிஷத்து நம்மளை ரெக்வெஸ்ட் பண்ணுறது. புரியுறதா? இன்சிஸ்டும் பண்ணுறது. அப்படி ஒரு அனுபவத்தையும் நான் பரீட்சை பண்ணி பார்த்துட்டேனா, எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டேன்னா நிறைய எனக்கு லேர்னிங் இருக்கும், பாடம் படிக்க முடியும். புரியுறதா? எனக்கு நிறைய பாடம் அதுலேருந்து கிடைக்கும். என்ன அப்படின்னாக்க, இந்த கர்ம பலன் இல்லையா, இந்த கர்ம பலன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கர்மா எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நிரந்தரமா இருக்கா தாத்காலிகமா இருக்கா, இதை தான் நான் தேடி பார்த்தேனா. எப்படி நம்ம எக்ஸாமின் பண்றோம், எனக்கு வேண்டியது என்ன, எனக்கு கிடைத்தது என்ன, அதற்காக நான் என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன், என்னுடைய மனோபாவம் செய்யும் போது எப்படி இருந்தது, செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, செய்த பிறகு பலன் வந்த பிறகு எப்படி இருந்தது. இதெல்லாம் என்னது, நமக்கு நாமே பரீட்சா, நம்மளே அதில் ஆராய்ச்சி பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன பண்ணணும் சொல்றாருன்னா, கொஞ்சம் வாயை நிறையா யூஸ் பண்ணுறோம்,
வயரையும் நிறையா யூஸ் பண்ணுறோம் இல்லையா? கொஞ்சம் புத்தி, சயின்ஸில் பிரெயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேக் ஃபார் கிராண்டட் அப்படி தான் இருக்கும், அப்படியே போகலாம், டோன்ட் வரி. அப்படி பண்ணாத. பரீட்சலோகான், புரியுறதா? இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணு. இந்த பேரு, புகழ், பணம், பதவி இதெல்லாம் கர்ம பலனாக வந்திருக்கிறது இல்லையா? இதெல்லாம் எப்படி இருக்கிறது? இதில் ஏதாவது பிழை இருக்கிறதா? ஏதாவது குறை இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அனுமதி கொடுக்கறது வேதம் நம்மளை யோசிக்கிறதுக்கு. அப்போ என்ன, பிராமணன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, யாரு இந்த வேதத்தை வேத நெறிப்படி வாழுகின்றானோ அவன் இதை கொஞ்சம் பரிசீலனம் பண்ணி பார்ப்பான். எப்போ ஒரு விஷயத்தை நாம சிந்திக்க முடியும், ஆராய்ச்சி பண்ண முடியும், ஒரு பரிசீலனம் எப்போ பண்ணி பார்க்க முடியும்னா, மனசு எப்படி இருக்கும்? மனசு சத்துவமா இருந்தாதான் பண்ண முடியும். அந்த சத்துவமான மனசு எப்போ வரும்? காம ஏஷ குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா. காமக்ரோதாதிகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லது காமக்ரோதமானது ரஜோகுணத்தினால வருகிறது. அப்போ மனசுல காமக்ரோதமானது டாமினண்டா இருக்கும் போது நம்ம ரஜஸ்ல இருக்கோன்னு அர்த்தம். கீதையுடைய வாக்கியம் இது இல்லையா? அப்போ சத்துவமான மனசு வரணும் அப்படின்னா, காமியமா கர்மாவை பண்ணினா, நம்மளுடைய இன்பத்திற்காக கர்மத்தை செய்து கொண்டே போனோமே ஆனால் ரஜஸாகவே இருக்கும் மனது. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்கும், இல்லாமையே போய்விடும். அப்போ நிஷ்காமியமா பண்ணணும். அதான் பரோபகாரமா பண்ற சொல்றது, ரீச்சிங் அவுட் சொல்றது. ஏதாவது போய் ஹெல்ப் பண்ண, யாருக்காவது ஹெல்ப் பண்ண, எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ண. இங்க வா, கோவில்ல சர்வீஸ் பண்ண, அதை பண்ண. ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்? புண்ணியத்துக்காக பண்ண, அப்புறம் அந்த சர்வீஸ்க்காகவே சர்வீஸ் பண்ண. இன்னும் கொஞ்சம் நீங்க மெச்சூர் ஆக 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 எப்படியாவது இந்த மோட்சத்துக்காக நான் இந்த கர்மத்தை பண்றேன் அப்படின்னு பண்ண ஆரம்பி. அது மெச்சூரிட்டி. அப்போ நேச்சுரலா என்னுடைய பர்சனல் இன்பங்கள், விஷயஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நிதி சதகத்துல சொல்லியிருக்காரு, யாரு சதாச்சாரன் அப்படின்னா, சப்போஸ் அவருக்கு ஏதாவது ஒரு ஆசை வந்தது, இதை அடையணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா, தார்மீகமான ஆசை, அது எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி அது மூலியமாக எல்லோருக்கும் அந்த பிரயோஜனம் போய் தானும் அதில் இன்பத்தை அடையும். பரோபகார பேஸ் பண்ணி சில விஷயங்கள் அடைஞ்சுக்கோ. மெச்சூரிட்டி எப்போ அப்படின்னா, எனக்கு தெளிவாக இருக்கிறது, இதுதான் வேதம் சொல்றது, என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக நான் கர்மத்தை எனக்கு கொடுக்கப்படலை. என்னுடைய டியூட்டி எதற்காக? என்னுடைய டியூட்டி என்னுடைய லட்சியத்திற்காக. அப்படி தெளிவாக வந்துருத்துன்னா நம்மளுடைய டோட்டல் கவனம் எதில் இருக்கும்? கர்ம பலனில் இருக்காது, கர்மத்தில் இருக்கும், என்னுடைய லட்சியத்தில் இருக்கும். புரியுறதா? அப்படி அந்த பிராமணனானவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட பலன் வந்தாலும், லட்சியத்தில் மனம் வைக்கிறதுனால மைண்ட் எப்படி இருக்கும்? சமத்துவமா இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும். சுக்கத்தில் போய் ஒரேடியா குதிக்கிறதும், துக்கத்தில் போய் ஒரேடியா அழுதுண்டோம் அப்படிலாம் இல்லாமல் பேலன்ஸ்டா இருக்கும். அதற்கு பேரு சமத்துவம். சமத்துவம் யோக உச்சதே, பகவத்கீதா. அப்படி இருந்ததுன்னா அந்த சத்துவமான மனதில் என்ன பண்ண முடியும்? கர்மத்துடைய தோஷங்கள் புரியும், கர்ம பலனுடைய தோஷம் நமக்கு புரியும். புரியுறதா? அப்படி நாம பரீட்சா, என்ன கர்மா, என்ன பண்ணணும்? கர்மத்தை, என்னுடைய கர்மத்தை மட்டும் பரிசீலனம் பண்றதில்ல, மற்றவர்களும் கர்மா பண்றாளே அவளுடைய கர்ம பலன் எப்படி இருக்கிறது அதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிப்பார். ஏன்னா நம்ம எல்லா கர்மத்தையும் பண்ணி அதனுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுனா கஷ்டமாயிடும். நம்ம எங்கள் அப்பாவும் தான் எவ்வளோ கர்மா பண்ணாரு, என்ன பிரயோஜனம்? என்னை சுற்றி எல்லாரும் கர்மத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் அந்த கர்ம பலன் எப்படி இருக்கிறது இல்லையா? அந்த தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? என்னுடைய பிரத்யக்ஷமான பிரமாணம், என்னுடைய அனுபவத்தை வச்சு அதை நம்மளால பரிசீலனம் பண்ண முடியும், பரீட்சை பண்ண முடியும். அப்புறம் என்னது? நீங்களும் அதே பண்ணியிருக்கேன்,
உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கிறது, அதை வச்சு நான் அறிவு அடையிறேன். அனுமான பிரமாணம், இன்ஃபர் பண்றேன். கரெக்டா? உங்களுக்கு கை சுட்டுது வெறுப்புல, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் விரலை விட்டு பார்ப்பேன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அலவுடு. ஆனா புத்திசாலி யாரு? உன்னுடைய விரல் நெருப்புல வச்சா சுட்டுது, அதனால எனக்கும் அந்த நெருப்பு சுடும். சிம்பிள் அனுமானம். மழை கொட்ட ஆரம்பிச்சுடுத்து, சிம்பிள் அனுமானம். கண்ணால பார்க்கல, இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா மழை கொட்டுறது அப்படின்னு அனுமானம் பண்றோம். அதே போல கர்ம பலனை என்னுடைய கர்மா என்னுடைய தர்மா மட்டும் அல்லாமல் மற்றவர்களுடைய அனுபவத்தை வைத்தும் நாம இது பண்ணணும். அவள் வெளியில போனா அவளுக்கு கொரோனா வந்துடுத்து, இதெல்லாம் போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம். இப்போ அப்படிலாம் இல்லை. ஆனால் அந்த அந்த மோடில் நம்ம இருந்தோம். அதனால என்ன, நாம போகாம இருந்தோம். அவளுக்கு வேக்சினேஷன் போட்டுட்டா அவளுக்கு சௌக்கியமா இருக்கிறது, அதனால ஓகே. அதனால நம்ம வேக்சினேஷன், நான் தான் ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டுட்டேன்னு ரொம்ப கம்மி பேர் சொல்லுவாள். இதெல்லாம் அனுமானத்தை பேஸ் பண்ணி நாம நிறைய பாடம் கற்றுக்கிறோம். பேசிக்காவே கடைசியா என்னது? ஆகம அல்லது வேத பிரமாணம். வேதம் என்ன சொல்றது? அதுவும் எனக்கு அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக தான் இருக்கிறது. அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தையில என்ன என்ன தோஷம் இருக்கிறது கர்மம், பிராமணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இதை கண்டுபிடிப்பான். என்னது அப்படின்னா கர்ம பலன் அல்லது உபாசனா பலன் எப்படி இருக்கிறதுன்னா இந்த 3 தோஷமுடையதாக இருக்கிறது. கர்மா சொன்னா கர்மா பிளஸ் கர்ம பலன், ஏன்னா டோட்டலா அந்த அனுபவம் இருக்கும். ஒரு விஷயத்தை போய் அடையணும் அப்படின்னா எப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் இதை போய் அடைய போறோம் அப்படின்னு ஒரு ஜாலி இருக்கும். இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறது? இவ்வளோ கஷ்டப்படணுமா, ஐயோ இது நடக்கல இது நடந்துடணும். அப்போ அடையும் போது அதுக்காக பாடுபடும் போது துக்கம் கலந்த சுகத்தில் இருக்கும். அடைஞ்சிட்டோம், வாங்கிட்டோம், என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இதை வாங்கிட்டேன், இதை நீங்கள் டெய்லி இதை துடைக்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை துடைச்சிருங்கோ இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. தப்பி தவறி இதை பண்ணிட்டேன்னா இந்த 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 பார்ட் போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பேர் ஆகிடும். இதெல்லாம் சாதாரணமாக எல்லா விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம். பொருள் அடைந்தா புரியுறதா? இது அதே மாதிரி கர்ம பலன் எப்படி இருக்கிறது? ஒரு விஷயத்தை அடைந்தோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. வரக்கூடிய பலன் அப்படியேவா இருக்கு? அந்த இது மாதிரி நல்ல அழகா பெருசா கிளாஸ்ல என்னது, மேங்கோ மில்க் ஷேக், ஸ்ட்ரா வச்சு குடிப்பார். அப்படி எப்படி குடிக்கணும்? ஆஹா மேங்கோ மில்க் ஷேக் வண்டர்ஃபுல் அப்படி இல்லை குடிக்கணும். இவர் என்ன பண்ணுவார்? ஐயோ மேங்கோ மில்க் ஷேக் கம்மியா இருதே காலி ஆயிடுவே. அப்போ நாம ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதும் எப்படி இருக்கிறது? அதை என்ன விட்டு போயிடுமோ? அங்கேயும் என்ன இருக்கிறது? துக்கம் கலந்து சுகமா இருக்கிறது. அப்போ ஒரு பொருளை வாங்கினோம், ஒரு பொருளை அடைஞ்சோம்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அதை பேலன்ஸ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ரக்ஷணே துக்கம். 2 நாள் விட்டு போயிடும். விட்டு போச்சுன்னா அடாடா திரும்பி பண்ண ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அந்த விஷயம் நம்ம விட்டு போயிடுத்துன்னா, உடஞ்சி போயிடுத்து, இல்லை தொலைஞ்சு போயிடுத்துன்னா ஆர்ஜனே ரக்ஷனே நாசனே துக்கம். இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா கர்ம பலன் நமக்கு என்ன கொடுக்கறது? துக்க மிஸ்ரித சுகத்தை கொடுக்கறது. மிஸ்ரிதம்னா மிக்சர் போடுறேல வாங்குறேல தெரியல, என்ன பண்ணாலும் முதல்ல கணபதியோடைய பாகத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். வேடிக்கையா சொல்றேன். மிஸ்ரிதம் மிக்சர் துக்கம் கலந்து சுகமா இருக்கிறது என்ன. ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? எல்லாமே பிளஷரபிளா இருக்கிறது, எல்லாமே சுகம், எல்லாமே ஜாலி. ஏன்னா நமக்கு அது துக்கம் கலந்துருக்கு, துக்கம் அனுபவத்தில் இருக்கு. அது துக்கம்னு ஏற்றுக்கக்கூடிய, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி கிடையாது. எல்லாம் ஓகே எல்லாம் எவ்ரிதிங் ஓகே.
நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றது கஷ்டமா இருக்கும் நமக்கு. இது இவ்வளோ பண்றேனே, அதனால கஷ்டப்படுறேனே, அப்படி பண்றவன் மெச்சூர்டு பர்சன் தான் சொல்ல முடியும். அப்ப முதல் தோஷம் என்ன? துக்க மிஸ்ரிதம். இரண்டாம் தோஷம் என்னது அப்படின்னா அதிருப்திகரத்துவம். எவ்வளோ செஞ்சாலும் என்ன அடைந்தாலும் எப்படி இருக்கிறது நமக்கு அப்படின்னா, எப்படி இருக்கிறது? அதிருப்தியாக இருக்கிறது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபைனலா வந்துருத்தா? சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிரந்தரமான திருப்தி வந்துருத்தா? இது போதும் போதும் என்ற மனமே, அந்த போதும் என்ற மனம் வந்து விட்டதா? பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம், இன்னொரு வாட்டி, இன்னொரு விஷயம், வேற ஒரு ப்ராஜெக்ட். 2 bedroom ஓகே, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 4 bedroom வாங்குவோம். 4 bedroom வாங்கிட்டியா, வில்லா வாங்குவோம். வில்லா வாங்கிட்டியா, மல்டி ஸ்டோரி காம்ப்ளெக்ஸ் வாங்குவோம். எங்க திருப்தி இருக்கிறது? கர்ம பலன் என்னை முழுமையாக திருப்திப்படுத்தாது. அதிருப்தி கரத்துவம். எவ்வளோ அடைந்தாலும் இன்னும் ஏதோ ஒன்றை இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகும். இன்னும் கொஞ்சம். ஐஸ்கிரீம் குழந்தைக்கு கொடுத்தேன்னா போதுமாடா, இன்னும் கொஞ்சம். குழந்தையிலேயே நம்ம பழகிருக்கோம் இன்னும் கொஞ்சத்துக்கு, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அந்த இன்னும் கொஞ்சம் என்ன ஆகிறது? அப்படியே வந்து ஹை லெவல்ல இப்போ இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அதிருப்தி கரத்துவம். கடைசி என்னது? மூணாவது பந்தகத்துவம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடையிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்துக்கு பழகப்படுறோமோ, எப்படி ஆயிடுறது? அதுக்கு நம்ம டிபெண்ட் ஆயிடுறோம். யாரும் என்ன கோச்சிக்க கூடாது. அந்த எக்ஸாம்பிள் சொல்லி ஆகணும். 2 வருஷம் வீட்லயே உட்காந்துண்டு கிளாஸு கேட்டு பழகிடுத்து. வீட்லேயே இந்த கிளாஸு கேட்டு டிபெண்ட் ஆயிடுத்து. இது அந்த நேரத்தில் இந்த நேரத்துக்கு வெளியில வந்து கிளாஸு கேட்கணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியலையா? பந்தகத்துவம். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். என்ன மட்டும் கோச்சிக்காதீங்க. இது நமக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. இதனால கில்ட் ஆகாதோ இல்லை, இது இப்படின்னு புரிஞ்சுண்டா போதும். அப்ப நான் நம்மளுடைய எல்லா விதமான பர்சூட், அர்த்தமா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், இன்க்ளூடிங் தர்மா, பந்தகத்துவம், முன்னாடி அதிருப்திகரத்துவம், அதற்கு முன்னாடி துக்க மிஸ்ரிதம். இந்த 3 நீங்க மறந்துடவே கூடாது. அனித்யம் அப்படின்னு சொல்றது இந்த 3 விஷயமாக இருக்கிறது இல்லையா? அப்போ நாம் அடைகின்ற நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் எப்படி இருக்கிறது? துக்க மிஸ்ரிதத்தினால கொஞ்ச நேரம் இருக்கிறது, அதிருப்தினால கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, பந்தப்படுறதுனால டைம் பவுண்ட் எல்லாமே. அப்போ இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம்குள்ள நம்ம என்ன பண்ணினாலும், எதை அடைந்தாலும், எங்கு போயினாலும் அது எப்படிப்பட்டது? அனித்யம், டெம்பரரி. பந்தகத்துவம், அதிருப்திகரம், துக்கம் கலந்த சுகமா இருக்கிறது. புரியுறதில்ல? அப்போ இப்போ இது என்னது? இதை கண்டுபிடிக்கிறது. இந்த தோஷத்தை எப்படி சொல்றோம் அப்படின்னா, நேச்சுரலா நம்மளுடைய சம்சாரமானது இந்த 3 விஷயமா இருக்கிறது. புரியுறதா? சம்சாரம் சொன்னா இந்த 3 விஷயமா சொல்லலாம். கர்ம பலத்தோடைய விஷயம் சொன்னா இந்த 3 விஷயம் சொல்லலாம். கரெக்டா? அப்போ நேச்சுரலா கண்டினியூஸா திருப்தி ஆகிறதுக்கான ஸ்ட்ரகிள் இருக்கிறது, துக்கம் இல்லாத சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான ஸ்ட்ரகிள் இருக்கிறது, பந்தப்படாத ஒரு விஷயத்தை டிபெண்டா இல்லாம ஒரு விஷயம் இருக்கணுங்கிற ஸ்ட்ரகிள் இருக்கிறது. அப்போ அந்த ஸ்ட்ரகிள் வந்து சம்சாரம். அப்போ கர்மா, உபாசனா, எதை நம்ம எந்த பர்சூட்ல போனாலும் இந்த 3 விஷயத்துல மாட்டின்றுவோம். ஆனா நம்ம தேடுறது என்னது? இந்த 3 டிஃபெக்டும் இல்லாம நான் இருக்கணும், எனக்கு அந்த அனுபவம் இருக்கணும், அப்படிதானே கேட்கிறோம். மோட்சத்தை கேட்கிறோம்னு புரிஞ்சுக்கோ.
we are seeking மோக்ஷம் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணுறோம்? இந்த 3 விஷயத்தோட ஃப்ரேம்வொர்க்குள்ள டைம் அண்ட் ஸ்பேஸில் தேசத்தை காலத்தை வச்சுட்டு அதை அடையணும், இதை அடையணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போது நாம் எது மோக்ஷம்னாக்க எது அனித்தியம் இல்லையோ, எது அனித்தியம் இல்லை, எது அனித்தியம் இல்லை, இல்லாதது எது நித்தியமோ, எது நிரந்தரமோ. சிம்பிளாக ஆப்போசிட் தான் கேட்டேன் நான். அனித்தியத்துக்கு ஆப்போசிட் என்னது? நித்தியம். இது 3 வேண்டான்னு சொன்னால் என்ன வேணும் நமக்கு? நித்தியம்தான் வேணும். அந்த நித்தியத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மோக்ஷம். அப்போ நான் தேடுகின்றது மோக்ஷம்தான் அப்படின்னு புரிஞ்சிருதுன்னா என்ன புரியுறது நமக்கு? எது அனித்தியம் எது நித்தியங்கிற விவேகம் நமக்கு உற்பத்தி ஆகிறது. பரீட்சலோகான் கர்மச்சித்தான் பிராமணா சொன்னா என்ன அர்த்தம்? நித்திய அனித்ய வஸ்து விவேகா. எங்க படிச்சோம் நித்திய அனித்ய வஸ்து விவேகம்? ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோமா? தத்துவபோதத்தில் படித்தோம். எங்கே? விவேக சூடாமணியில் படித்தோம். நீங்கள் எந்த கிளாஸ் எடுத்தாலும் இதை சொல்கிறேன். கமலஜெய் தைத்தாஷ்ட இன்னும் டீட்டெயிலாக படித்தோம். தத்துவபோத சாரம் வேற நம்ம போட்டு படித்தோம். எல்லா இடத்துலையும் சாதனா பஞ்சகத்தில் படித்தோம். பஜகோவிந்தம் கேட்கவே வேண்டாம். பஜகோவிந்தத்தில் நம்மளுடைய ஃபேமிலியெல்லாம் திட்டி நம்ம படித்தோம் விவேகம். காத்தே காந்தா கஸ்தே புத்திராகா எல்லாம் படித்தோம். பணம் இல்லைன்னா எவனும் அவனை மதிக்க பொண்டாட்டி அவனை மதிக்க அப்படிலாம் திட்டினார் நம்மளை ஆதிசங்கரர். கோச்சுன்னு இருந்தோம் அவர். அப்போ எல்லாம் விவேக அனித்தியத்தை குடிக்கிறது. அனித்ய நித்திய விவேகம் அல்லது நித்யானித்ய வஸ்து விவேகா. பிராமணன்னா யாரு? யாரு இந்த விவேகத்தை அடைகிறானோ. எப்படி அடைகிறான்? இப்படி இத்தனை நேரம் எப்படி பேசினோமோ கர்ம கர்ம பல பரீட்ச, கர்மத்தினால உபாசனையினால் என்ன அடைந்திருக்கிறேனோ அந்த அடைந்த விஷயத்தை அடையும் முறையும் உட்பட அதை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல வந்தப்படுத்துறது, துக்கம் பண்றது, அதிருப்தி இருக்கு. இது இல்லாம ஏதாவது ஒன்று இருக்கா? இருக்கு. வா வேதத்துக்கு வா, கிளாஸுக்கு வா. இல்லையா? டாக்டர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது சொன்னாரா? அப்படி சாப்பிட்டுடுவோம். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்வீட்டு சாப்பிடாம என்னால இருக்க முடியாது. பந்தகத்துவம். ஸ்வீட்டு சாப்பிட்டு திருப்தி ஆயிடுத்தா? தீபாவளி வருது, ஸ்வீட்டு சாப்பிடணும், அதிருப்தி. ஸ்வீட்டு சாப்பிட்டு தீபாவளி ஃபுல்லாக சாப்பிட்டு என்ன ஆகும்? மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை சாப்பிடணும். மருந்து சாப்பிடும் போதே துக்கமாக இருக்கும். மருந்து போய் எவனா சாப்பிடுவானா? ஏன்னா என்ன இருக்கு? ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிடும்போது அவருக்கு சந்தோஷம். சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம். எனக்கு வயசாகிடுது. எல்லா வருஷமும் இவர் சொல்லுவார் எனக்கு வயசாகிடுது. முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ போன வருஷமும் அதானே சொன்ன, அதான் பின்ன ஏன் இந்த வருஷமும் சாப்பிட்ற? இந்த 3 பேட்டர்ன் கண்டினியூ ஆகும் இல்லையா? அப்போ நமக்கு சுகம் இருந்தால் நிரந்தரமாக இருக்கணும், நிம்மதி இருந்தால் நிரந்தரமாக இருக்கணும், சந்தோஷம் இருந்தால் நிரந்தரமாக இருக்கணும். ஆசை தோசை அப்பெல்லாம் வடை சொல்லுவல்ல சின்ன வயசுல. நீ எல்லாம் எதெல்லாமோ பண்ணி கர்மத்தில் பண்ணி அப்படியே இருந்துட்டு அப்படியே பண்ணலான்னு நினைக்கிறியா? கிடைக்காது. கர்மம் பண்ணும்போதே அடி விடும், டமால் விடும். ஆமாம், இருந்தாலும் நம்ம எப்படியாவது பண்ணோம். நான் என்னோட தப்பு தான். உனக்கு காட்டுறது, உனக்கு ஒரு விஷயமும் ஒரு கர்மாவும் பாடம் சொல்லி கொடுக்க ட்ரை பண்றது. நம்ம புக்கை மூடி வச்சிடுறோம், நோட்ஸை எழுதுறதில்ல. வாழ்க்கையில் நோட்ஸ் எழுதணும். டைரி எழுத சொல்லுவா பெரியவா ஒரு காலத்தில். சும்மா டைரி எழுதினா அவர் என்ன எழுதுவார்னா, டுடே ஐ வென்ட் டு ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் அந்த டர்ட்டி மேனேஜர் அப்படின்னு அவனை பிடிச்சி திட்டு. அது ஓகே, ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க.
டைரி எதுக்கு எழுதுறது? டைரி என்ன எழுதணும்? நாள் ஃபுல்லாக நீ எப்படி நடந்து கொண்டாய், உன்னுடைய விஷயம் எப்படி இருக்கிறது, உன்னை சுற்றி அனுபவம் எப்படி இருக்கிறது, அந்த பரீட்சை லோகான் அதை டைரியாக எழுது. நேச்சுரலாக விவேகம் அப்படியே வரும். ஒரு நாள் டைரி எழுதும்போது எவ்ரிடே இதே மாதிரி இருக்கிறது, இப்போ இது இல்லாமல் ஏதாவது ஒரு நாள் இருக்கிறதா? அந்த கேள்விக்கு பதில் அங்கே கிடைக்காது. தேடுவோம். தேடு தேடு தேடு. அப்படி தேடினேன்னா அந்த தேடுதலுக்கான பதிலுக்கான பிரார்த்தனை பண்ணுவ, அதுக்காக கர்மம் பண்ணுவ. அதுக்காகவே கர்மம் பண்ண அந்த கர்மம் நிஷ்காமியமாகிறது. அந்த கர்மத்தினால பலனால பால்னு தள்ளி விடுவார். இப்படி போயிட்டே இருப்போம். ஒரு கல் தடக்கி கோயில் படியில் வந்து சாஞ்சுருவோம். பகவான் உள்ளே இருக்கார், சரி சாஞ்சு உள்ளே போனால் இப்படி கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம். நம்ம கேள்விக்கு இதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கே, வந்து உக்காந்துருவோம். அப்போ இந்த ஜர்னி வந்து அப்படியே போகும் ஜாலியா. ஓ ஆமா இல்ல, ஓ ஆமா இல்ல, ஓ ஆமா இல்ல அப்படின்னு ஒரு விஷயமும் ஓப்பன் ஆயிண்டே போகும். கர்ம பலன் கர்மா அப்படிதான் இருக்கும். ஆனா நான் அறிவுடன் அதை செய்வதனால் என்ன ஆயிடுறது? ஓ ஓகே அப்படின்னு நேச்சுரலா வந்து எனக்கு ரிலேட்டிவா ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அதுல இருந்து. அப்ப நேச்சுரலா எது நித்தியமோ அதை தேடுறதுக்கான முயற்சி எடுப்பேன். பிராமணா, அவன் பிராமணன், அவனே பிராமணன். புரியுறதா? அப்போ நித்திய அநித்திய வஸ்து விவேகா. என்ன புரிந்து கொண்டான்? நான் எதை தேடின்றிருக்கேன், என்ன தேடுதல்லாம் இருக்கின்றேன், எனக்கு என்ன கிடைத்தது, அந்த கிடைச்ச விஷயம் எப்படி இருக்கிறது, நான் தேடின்றிருக்கிற விஷயத்திற்கும் கிடைத்த விஷயமும் ஒன்றாக இருக்கிறதா, இல்லை டிஃப்ரெண்டா இருக்கிறதா? புரியுறதா? அதனால பரீட்சை லோகான் கர்மசிதான் பிராமணா. இதோடைய விளைவா என்ன இருக்கும்? நிர்வேதம் ஆயாத். இதோட போராது, இதை நிர்வேதமாக நீ நிர்வேதம் வர அளவுக்கு நீ இந்த விவேகத்தை பயன்படுத்து. அந்த நிர்வேதம்னா வைராகியம். அந்த வைராகியம்ங்கிறது என்னது? அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நிஜமாகவே லேட் ஆகிடுது, ஒன்றும் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தது. அதனால் அதையும் மிஞ்சி நான் 45 நிமிஷத்தில் கிளாஸை முடிச்சுட்டேன். செல்ஃபிஷாக வந்து 1 hour எடுக்கலை. ஸோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் ரெகுலர் டயத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்துடலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன உங்கள் ஏரியாவில் யார் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே பேசிண்டு, சப்போஸ் வந்து போகிறது ஏதாவது வெஹிக்கிள் கம்யூட்டேஷன் கம்பைன் பண்ண முடிஞ்சால் கம்பைன் பண்ணிக்கோங்க. மழை மாதிரி டயத்தில் வந்து போகிறது சௌரியமாக இருக்கும். மழை இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சௌரியப்படி வந்துடலாம். என்ன அப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இந்த மழையிலேயே நீங்கள் தைரியமாக வந்தது நிஜமாகவே பெரிய விஷயம். நான் இவ்வளோ பேர் எதிர்பார்க்கணும், 2 பேர் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவள் வருவான்னு எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம், எனக்கு என்கரேஜிங்காக இருக்கு, வருது இல்லையா? சரி, அதனால் இது ஒரு விஷயம். எல்லோருக்கும் இனிய மத்தாப்பு தித்திப்பு தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லபடியாக கொண்டாடுங்கோ, சேஃபாக பண்ணுங்கோ. நான் திரும்பியும் சொன்ன மாதிரி அந்த வெடிக்கிற மாதிரி நெருப்பு புகையிறது, பஸ்ரம் ஆறுது எல்லார் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய தீய சக்தி அதர்ம எண்ணங்கள் பொசுங்கி போட்டோம்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ. நாட்டுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கோ. என்ன எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கோ. பர்சனலாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோ. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மகா சத்ரு என்னது? தீய எண்ணம் என்னது? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை நாசனமாகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ. நம்ம அடுத்த கிளாஸ் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் இருக்கும். வெள்ளிக்கிழமை ஆன்லைனில் இருக்கும், வேதாந்தம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் 2 நாள் 3 நாள் நீங்கள் நல்லபடியாக கொண்டாடிங்கோ. நம்ம வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்க்கலாம். சனிக்கிழமை ஆறுபடை கிடையாது. சப்போஸ் இருந்ததுன்னா சொல்லுவோம், இப்போ கிடையாது. ஏன்னா அங்கே சஷ்டி இது இருக்கிறது. சரியா? ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் இருக்கும். அடுத்த செவ்வாய்க்கிழமை இங்கே வழக்கம் போல் இருக்கும்.
கேம்புக்கு ஒன்றும் நான் ஃபீஸ் கொடுக்கல, வரணுமா வேண்டாமா அப்படின்னு இங்கே யாரும் இல்லை. அப்படி இருந்தேன்னா பண்ணிவிடுங்கோ, ஆன்லைனில் இருந்தேன்னா அவளும் பண்ணிவிடுவோம்.